உண்மையில இந்த கற்றல் என்னத்தை விருத்தி செய்து கொள்வார்? கேள்வி கேட்கிறேன். என்ன எதிர்கொள்ளப்படும் வன்திறன்களுக்கு மேலதிகமாக பல்வேறுபட்ட பல மென்திறன்களை அவர்கள் பெறுவர் என நண்பர் ஒருவர் உங்களிடம் கூறுகிறார். இப்ப மென்திறன்கள் படிச்சாங்களா இல்லையே? படிச்சிருக்கோமா? இல்ல. மென்திறன்கள் 21ஆம் நூற்றாண்டு பிள்ளைகள் பாடசாலை களத்திலிருந்து ஊடாக விருது செய்து கொள்வர் என்று எதிர்பார்க்கப்படும் 3 மென்திறன்கள். அப்ப 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் இங்க வந்துட்டா இல்லையா? அப்ப 21ஆம் நூற்றாண்டு போன முறை படிப்பிச்சவங்களா உங்களுக்கு? படிப்பிச்சவங்களா? 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் பற்றி படிப்பிச்சிருவாங்களா சார்? உதாரணமாக இங்க பாருங்க, நாங்க 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் பற்றி படிச்சிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம். ஓமா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 21st century ஸ்கில்ஸ் நான் உங்களுக்கு கேள்வி வினாபடியாக உருவாக்கி வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு தர்றேன். இது பாருங்க, வெயிட் இங்க பாருங்க, 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் ஷேப்படப்பட்டிருக்கா? ஸ்கிரீன் ஷேப்படப்பட்டிருக்கா? இதுல முதலாவது நான் கேள்வி கேட்கிறேன். இவ்வினா இலக்கம் உண்டு. தற்போது ஏற்பட்டுள்ள கைத்தொழில் புரட்சி 4.0 தொழில்நுட்பங்களினால் கல்வியில் நிலைபெறான அல்லது பேண்தகு அபிவிருத்திக்கான போக்கு ஏற்படலாம் எனின் அவ்வாறான என்னது ஏற்படலாம் எனின் அவ்வாறு ஏற்பட்டுள்ள சில மாற்றங்களை குறிப்பிடுக, அல்லது அவ்வாறு ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை குறிப்பிடுக. நான் இரவு கொஞ்சம் கேள்விகள் தயாரிச்சேன். நான் அப்ப செயற்கை நுண்ணறிவு, மேக கனிமை, பெருந்திரவு பகுப்பாய்வு இப்படி சொல்லலாம். வினா இலக்கு 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்களை பட்டியல்படுத்துக. பாருங்க, மாணவர்கள்ட்ட சாஃப்ட் ஸ்கில்ல தான் டெவலப் பண்ணணும். மாணவர்கள் அவங்களோட கேள்வி என்னது? அந்த கேள்வி என்னது? மாணவர்கள் என்னது 21ஆம் நூற்றாண்டு பிள்ளைகள் பாடசாலை கல்வி ஊடாக விருத்தி செய்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படும் 3 வகை திறன், 3 வகை மென்திறன்களையும் ஒவ்வொன்றுக்கும் 2 உதாரணங்களையும் குறிப்பிடுக. 3 வகை மென்திறன்கள் சாஃப்ட் ஸ்கில்ல பற்றி நம்ம கேட்கணுமாங்க. சரி, ஆனா நான் இப்ப உங்களுக்கு போட்டிருக்கிறது என்னது? 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள், கற்றல் திறன்கள். மற்றது எழுத்தறிவு திறன்கள். மற்றது என்னது? வாழ்க்கை திறன்கள். இதுல மென்திறன்கள் என்னென்ன இருக்குது பாருங்க. கற்றல் திறனுக்குள்ளையும் இருக்கு மென்திறன், எழுத்தறிவு திறனுக்குள்ளையும் இருக்கு மென்திறன், ரைட்? வாழ்க்கை திறனுக்குள்ளையும் இருக்கு மென்திறன். உதாரணமாக வாழ்க்கை திறனுக்குள்ள நிகழ்ச்சித்தன்மை, விட்டு கொடுக்கிறது, பிளெக்சிபிலிட்டி, இது ஒரு மென்திறன். தலைமைத்துவம் தாங்குகிற திறன், இது ஒரு மென்திறன். தொடங்கும் திறன், இனிஷியேஷன், இது ஒரு மென்திறன். தைரியம் சில பிள்ளைகளுக்கு இல்லை, ரைட்? சோஷியல் ஸ்கில்ஸ் ஒரு மென்திறன். என்னது? உற்பத்தி திறன், மென்திறன், ரைட்? அடுத்து இங்க பாருங்க, இதுக்குள்ள எழுத்தறிவு திறனுக்குள்ள தகவல் தொடர்பாடல் திறன் இல்ல 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 இந்த இருக்குது பாருங்க, கம்யூனிகேஷன், தொடர்பாடல் திறன், மென்திறன். சேர்ந்து வாழும் திறன், மென்திறன். சரி, கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ். அப்ப சூழல்ல உங்களோட கேள்வியோட தொடர்புடையதான் இருக்கு பாருங்க. ஆக்கத்திறன், தொடர்பாடல் திறன், ஆக்கத்திறன், மென்திறன். இதுகளை எல்லாம் மென்திறன்களாக நீங்க பட்டியல்படுத்தலாமா இல்லையா? சொல்லுங்களேன் பார்க்கலாம். இதெல்லாம் இருக்கிறீங்களா? எழுதினீங்களா? யாராவது எழுதியிருப்பீங்க. இப்ப கற்றல் சூழலில் செய்வதற்கென யாதேனும் ஒன்று இருக்கும் போதும், சகபாடிகளுடன் சேர்ந்து சிந்தனையை நெறிப்படுத்தி அதனை செய்யும் போதும் பாடசாலை மாணவர்கள் விருத்தி செய்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படும் வன்திறன்களுக்கு மேலதிகமாக பல்வேறுபட்ட பல மென்திறன்களையும் அவர்கள் பெறுவர் என நண்பர் ஒருவர் கூறினார். 21ஆம் நூற்றாண்டு பிள்ளைகள் பாடசாலை கல்வி திட்டத்தினூடாக விருத்தி செய்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படும் 3 வகை மென்திறன்களையும் ஒவ்வொன்றுக்கும் 2 உதாரணங்களையும் தருக. சரியா? அப்ப இது 21ஆம் நூற்றாண்டு திறனோட தொடர்புடையதாக இருக்கா இல்லையா? நம்ம விடைக்கு போகல. நான் இன்னும் ஃபுல்லா அடுத்த கேள்வியை பாருங்க. உங்கள் நண்பர் கூறிய 3 கருத்துக்களும் மேற்படி ஒன்றுல நீங்கள் முன்வைத்த 3 வகை மென்திறன்களை விருத்தி செய்து கொள்வதில் பங்களிக்கும் விதத்தை எடுத்து காட்டுக. என்ன அவர் நண்பர் கூறிய 3 கருத்து என்னது? ஒன்றுல நீங்கள் முன்வைத்த 3 வகை மென்திறன்களையும் விருத்தி செய்து கொள்ளும். நண்பர் கூறிய கருத்து என்ன? கற்றல் சூழலில் செய்வதற்கென யாதேனும் ஒன்று இருக்கும் போதும், சகபாடிகளுடன் சேர்ந்து சிந்தனை நிலைப்படுத்தி அதனை செய்யும் போதும் பாடசாலை மாணவர்கள் விருத்தி செய்து கொள்வர். என்னத்த? மென்திறன்களுக்கு மேலதிகமாக மென்திறன்களை பெறுவர்.
இந்த கூற்று, இந்த கருத்து மேற்படி ஒன்று ஒன்றில் நீங்கள் முன்வைத்த மூன்று வகை மென்திறங்களை விருத்தி செய்து கொள்வது பங்களிக்கும் விதத்தை. அப்ப நீங்க உதாரணமாக தொடர்பாடல் திறனை பெறுவர், கொலபரேட்டிவ் ஸ்கில்ஸ், கூட்டாக செயற்படும் திறனை பெறுவர் என்றால் உண்மையா சேர்ந்து வேலை செய்யக்குள்ள வந்து கற்றலில் ஈடுபடக்குள்ள வந்து என்ன மற்றவங்களோட தன் ஐடியாவை ஷேர் பண்ணக்குள்ள வந்து என்ன அவர்கிட்ட இருக்க பெஸ்ட் ஐடியா இவருக்கு வரும், இவர்கிட்ட இருக்க ஐடியா அவருக்கு ஷேர் ஆகும். ரெண்டு ஐடியாக்களை சேர்ந்து ஒரு வலுவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியல் டைப் ஆஃப் ஐடியா லட்சியவாத சிந்தனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இப்படி நீங்க இதை விளங்கப்படுத்த வேணும், ரைட்? அதை விளங்கப்படுத்தணும். அடுத்து பாடசாலை மாணவர்களுக்கு வன்திறன்களை வழங்குவதற்காக புதிய சகத்திர கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் மூலம் முன்வைக்கப்பட்ட நடவடிக்கைகள். வன்திறன்களை வழங்குறதுக்கு என்ன கொடுத்திருக்கோம் நாங்க? உதாரணமாக 13 வருடம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டத்துல வந்து என்ன அல்லது புதிய கல்வி மறுசீரமைப்புல வந்து முன்வைக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். புத்தாண்டுக்கான கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் இருக்குது. என்னது? டெக்னாலஜி எஜுகேஷனை கொண்டு வந்திருக்கிறோம், தொழில்நுட்ப கல்வியை கொண்டு வந்திருக்கோமா இல்லையா? 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டத்துல வந்து ஏல் சாதாரணமாக எங்கள்கிட்ட இருக்கிற துறைகளை விட 6வது துறையாக நாங்கள் என்ன செய்யறோம் வொகேஷனல் ஸ்ட்ரீம், தொழில்நுட்பத்துறையை கொண்டு வந்தாங்களே, வொகேஷனல் தொழில்துறையை கொண்டு வந்தாங்க. வொகேஷனல் கொண்டு வந்து நாங்கள் 26 பாட வகைகளை கொண்டு வந்திருக்கோம். 26 துறைகளும் 26 வகையான வன்திறன்களை வளர்க்கறதுக்காக. உதாரணமாக வன்திறங்கள் என்றால் என்ன? தொழில் சார்த்திறன்கள். மெந்திரங்கள் என்றால் என்ன? உளம் சார்த்திறன்கள். வந்திரங்கள் என்றால் என்ன? கைகளுக்கு கால்களுக்கு பயிற்சியை கொடுத்து அதனூடாக தொழிற்திறன்களை மாணவர்கள் பெற்றுக்கொள்வது. விளங்கிதானே? வந்திரம் உதாரணமாக மேசன்ட்ரி, மேசன் தொழில் வந்து ஒரு வந்திரன், ரைட்? அதே போல வந்து வெல்டிங் வந்து ஒரு வந்திரன். ஒரு எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக்கல் வேலைகள் பார்க்கறது வந்து வந்திரன். ஒரு கார்பெண்டர் ஜாப் வந்து வெந்திரன். இப்படி வெந்திரன்களை வழங்குவதற்கு அந்த கலத்திட்ட மறுசீரமைப்பு மூலம் முன்வைக்கப்பட்ட நடவடிக்கைகள். உதாரணமாக 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி. அடுத்தது வந்து என்ன சொல்லலாம் நாங்கள்? சொல்லுங்க. 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் முன்வைக்கப்பட்ட நடவடிக்கைகளை நீங்க விளங்கப்படுத்தணும். அது மட்டும் இல்ல தொழில்நுட்ப பாடங்களை தொடங்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல இப்ப நீங்க பாத்தீங்க 3ஆம் நிலை கல்வி பாடசாலை மாணவர்களுக்கு என்று இருக்கிறபடியா நீங்க அங்கால போகலாது. பள்ளிக்கூட மாணவர்களுக்கு நீங்க சொல்லணும் கணினி பயிற்சிகளை வழங்குறது. அதே போல நீங்க கணக்கு தேவையில்லை, 26 துறைகள் பாடத்துறைகளையும் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே இருக்கிற வன்திறன்கள். பாடசாலை மாணவர்களுக்கு அடுத்து கைத்தொழில்களுக்கு முற்பட்ட மற்றும் பிற்பட்ட காலங்களில் காணப்பட்ட கல்வி முறைமைகள் 24 நூற்றாண்டு வேண்டியிருக்கும் மந்திரங்களையோ வெந்திரங்களையோ விருத்தி செய்வது இலக்காக கொண்டவை அல்ல என்பதை உறுதிப்படுத்தி காட்டுக. உங்களுக்கு தெரியும் கைத்தொழிலுக்கு முற்பட்ட அல்லது கைத்தொழிலுக்கு பிற்பட்ட 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகள்ல வந்து உங்களுக்கு தெரியும் மேற்கு ஐரோப்பாவில் வந்து ஒவ்வொரு விதமான புரட்சிகள் நடைபெற்றது, ஆமா இல்லையா? ஏன், எதற்கு, எப்படி என்று சிந்திக்க தெரியாதவர்கள் என்ன செய்தார்கள்? வாழ்ந்த முறைமைதான் அந்த கைத்தொழில் புரட்சிக்கு முற்பட்ட காலம். எப்படி அடிமைகளாக, கொத்தடிமைகளாக, நிலச்சுவாந்தர்களுக்கு தொழில் செய்பவர்களாக, அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள். வெயிட் அ மினிட்டா. அதுல வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு காலம் பிறகு நான் அதை சொல்றேன் என்லைட்மெண்ட் பீரியட், அறிவொளி காலம் என்று சொல்றோம். 20ஆம் நூற்றாண்டு காலம் வேகமாக வளர்ச்சி அடைந்த நவீன காலம். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு காலத்துல எப்படி இருந்தது? இடைக்குள்ள 19ஆம் நூற்றாண்டு காலம் அறிவொளி காலம் என்று சொல்லப்படுறது என்லைட்மெண்ட் பீரியட்ல வந்து எப்படி இருந்தது? 20ஆம் 21ஆம் நூற்றாண்டுல எப்படி இருந்தது என்றதை நீங்க விளங்கி கொண்டீங்க கேட்டால் 21ஆம் நூற்றாண்டு வேண்டி இருக்கின்ற வந்திரங்களையோ மெந்திரங்களையோ அப்ப இருந்த கல்வியை வந்து இலக்காக கொண்டிருக்கவில்லை என்று நாங்கள் சொல்லலாம். சரிதானே? அதை நீங்க பார்க்கணுங்க. அடுத்தது அவ எப்படி 21ஆம் நூற்றாண்டு திறன்களை படிச்சீங்கன்னா முதலாவது கேள்வி பாருங்க,
முதலாவது கேள்வியை நீங்க செய்யலாம். முதலாவது கேள்வியில வார இந்த 4 கேள்வியை நீங்க தொடர்படுத்தி பார்த்திருக்கலாம். அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன பக்கம்? அடுத்த பக்கம் இருக்கிறது இல்லை. டவுன்லோட் பண்ணி ரைட். இந்த இருக்கு பாருங்க. இந்த பேப்பர் தான் இது. அவ கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்று போட்டோன்னு நீங்க பயந்துடக்கூடாது. இங்க பாருங்க, செயற்பாடுகளை திட்டமிடும் ஆசிரியர்கள் மேற்படி 3 வகை கற்றல் பெறுகளையும். என்னடா அது வேற கேள்வியா? 2வது வினா எனக்கு தெரியல. மேல என்ன இருந்தது? சரி, அது தெரியாத விடுவோம். 2வது கேள்வியா? 2வது கேள்வி பேப்பர் இருக்கா கையில உங்கள்ட்ட யாரையாவது? இல்லைன்னு பாருங்க. ரைட். சரி, அதை விடுவோம். அது பேப்பர் தொடர்ச்சி என்னட்டு இல்லாதபடியா. அடுத்தது பாருங்க. இந்த இந்த பேப்பரை பாருங்க. உதாரணமாக இந்த இருக்கு பாருங்க. 4வது வினா ஒன்று வந்திருக்கு பாப்போம். 2வது 3வது பாப்போம். பாடசாலை மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதற்காக குவாலிட்டி எஜுகேஷன். அப்ப தரமான கல்வியை பற்றி நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? கால ஓட்டத்துல முன்னோக்கி வந்துள்ள 3 பதங்கள். இதை பற்றி படிச்சிருக்கீங்களா சுதர்ஷன் சார்? போதனா தலைமைத்துவம், கலைத்திட்ட தலைமைத்துவம், கற்பித்தலியல் தலைமைத்துவம் படிச்சிருக்கீங்களா? இதை பற்றி இந்திரன் சார், இந்திரன் சார் படிச்சிருக்கீங்களா? இதை படிச்சிருந்தா இந்த கேள்வியை செய்யலாம். எப்படி தெரியுமா? மேற்படி வாக்கியத்தில் அடங்கியுள்ள தலைமைத்துவ விவாதங்கள் 3க்கும் இடையே காணப்படும் ஒற்றுமை வேற்றுமைகளை. இதுக்குத்தான் நீங்க இப்ப வினாவிடையா கேட்குறீங்களா என்ன? சரி. அத்தலைமைத்துவ வைபாகங்களில் யாதெனும் ஒரு வைபாகத்தில் வெற்றி பெற முயற்சி செய்யும் பாடசாலை அதிபர் ஒருவர் செய்ய வேண்டிய முகாமைத்துவ கருமங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கற்பித்தலியல் தலைமைத்துவத்தை எடுத்தீங்க, அதுல போதனா தலைமைத்துவத்தை எடுத்தீங்க. போதனா தலைமைத்துவம் என்ன நம்ம தெளிவா படிச்சிருக்கிறோம். கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்ன என்று தெளிவா படிச்சிருக்கிறோம். ஆனா கருத்திட்டு தலைமைத்துவத்தை நான் கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு சொல்லித்தரத்தான் வேணும். அப்ப எப்படியோ நீங்க அந்த கேள்வியில பாருங்க, நீங்கள் தெரிவு செய்யும் முகாமைத்துவ கருமத்தை வெற்றிக்காக அதிபர் பின்பற்ற வேண்டிய செயல்முறை. அதாவது ஒவ்வொரு வினாவும் ஐசோலேட் பண்ணப்படல. இதுல ஒன்று விளங்கணும் உங்களுக்கு. தனிமைப்படுத்தப்படல. ஒன்றுல ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. அது உங்களுக்கு ஒரு கம்ப்ளெக்சிட்டியா இருந்திருக்கு. என்னன்னு கேட்டால், முதலாவது சரியா செய்யாத ஒருவரால 2வது செய்ய முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க. 2வது செய்ய முடியாத ஒருவரால 3வது தொடர்புபடுத்தி பார்க்கறது கஷ்டமா இருந்திருக்கு. பாருங்க, மேலே 4ல் நீங்க 2ல் 4வது வினாவில் 2வதுல செய்த முகாமைத்துவ கருமத்தை வெற்றிக்காக அதிபர் பின்பற்ற வேண்டிய செயல்முறை 3 கருப்பொருள்கள் முன்வைக்குங்க. 4வது, நீங்கள் தெரிவு செய்த மேற்படி முகாமைத்துவ கருமத்தின் பிரதான படிமுறைகளை குறிப்பிட்டு அதன் வெற்றிக்காக அதிபர் பயன்படுத்த வேண்டிய 3 நியதிகள். இங்க 3 தீம், 3 நியதி. அடுத்து மேற்படி முகாமைத்துவ கருமத்தில் ஈடுபடும் அதிபர் எதிர்நோக்கத்தக்க 3 பிரச்சனைகள், சவால்கள். அப்ப இங்க என்ன சுருக்கமா நீங்க படிக்க வேண்டிய விஷயம்? போதனா தலைமைத்துவம், கருத்திட்ட தலைமைத்துவம், கற்பித்தல் தலைமைத்துவம். அப்ப போதனா தலைமைத்துவத்துல நான் வடிவா உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறேன், சவால்கள் எல்லாம் தந்திருக்கிறேன். சரி, 4வது வினாவும் நீங்க படிச்சது செய்யலாம். என்ன ரைட்? இப்ப இப்படிப்பா, இப்ப நான் அடுத்த கிளாஸ் நான் ரைட் என்னுடைய ஸ்டைலே மாத்திர நான் டோட்டலா உங்களுக்கு வினாவிடையில டிஸ்கஸ் பண்ணி போவோம். ரைட். 3வது வினா, 2வது வினாவில் தான் தொடக்கவில்லைன்னு சொன்னா, 3வது வினாவை பாருங்க. பாடசாலை கல்வியின் ஏனைய பங்காளி தரப்பினர் குழுக்களை
மாற்றமுறை செய்யத்தக்க அதிபர்கள் இருத்தலானது நிலைமாற்ற ஆசிரியர் வகிவாகும். அப்ப இந்த அதுக்கு தானே இது நீங்க செய்யலையா அந்த கேள்வி? நிலைமாற்ற ஆசிரியர் வகிவாகும் என்றால் என்னது? டிரான்ஸ்போர்மேஷன். பாடசாலை கல்வியின் இனிய பங்காளி தரப்பினர் குழுக்களை மாற்றமுறை செய்யத்தக்க ஆறு பாடசாலை தரப்புல ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் இல்லையா, இவங்களை மாற்றமுறை செய்யத்தக்க அதிபர் ஒருவர் இருத்தலானது நிலைமாற்ற ஆசிரியர் வைவாகம் செயற்படும் 24 நூற்றாண்டு பாடசாலை காணப்படும் தெள்ள தெளிவான ஒரு இயல்பு. அதாவது மீனிங் உங்களுக்கு விளங்கல நினைக்கிறேன், கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு அதிபர் பாடசாலையுடைய பங்குதாரர்களை மாற்றமுறை சேரத்தை கூடிய ஒரு அதிபராக இருக்கிறார் என்று சொன்னார். பாடசாலை கல்வியில அவருடைய பங்களிப்பு பெறுவதற்காக ஏனைய பங்குதாரர்களையும் குழுக்களையும் அவர் மாற்றமுறை செய்தார் என்று சொன்னார். அந்த அப்படியான ஒரு அதிபர் நிலைமாற்று ஆசிரியர் வகிப்பாகும் 21ஆம் நூற்றாண்டு பாடத்தில் காணப்படும் தெள்ள தெளிவான ஒரு இயல்பாகும். அங்க அவர் என்ன செய்யறார்? அதிபர் தன்னுடைய ஆசிரியர்களை எல்லாம் நிலைமாற்றம் செய்யறார். உதாரணமா ஆசிரியர்களுக்கு வரப்போறோம். அதிபர் என்ன செய்யறார்? நிலைமாற்று ஆசிரியர் வகிப்பாகத்தை அங்க பாடசாலையில நடைமுறைப்படுத்துறார். 21ஆம் நூற்றாண்டு பாடசாலைகளில் காணப்பட வேண்டிய தெள்ள தெளிவான இயல்பு என்னது? நிலைமாற்று ஆசிரியர் வகிப்பாகும். இப்ப முதலாவது கேள்வி என்ன கேட்கிறாங்க? பிள்ளைகள் ஏன் பாடசாலைக்கு வருகின்றனர் எனும் தத்துவார்த்த வினாவுக்கு கிடைத்த விடைகள் காலத்துக்கு காலம் வேறுபட்டு வந்த விதத்தை விசாரணை செய்து நிலைமாற்ற ஆசிரியர் வகிப்பாகம் என்ற பதத்தின் மூலம் நீங்கள் விளங்கிக் கொள்வது யாது? இப்ப எழுதுவீங்களா? என்ன எழுதுவீங்களா கோமலா மிஸ்? கோமலா மிஸ் எழுதுவீங்களா? ஓகே, ஓகே. அடுத்து கீழே தரப்பட்டுள்ள 5 கருப்பொருட்களுள் நீங்கள் விரும்பும் யாதேனும் 3 கருப்பொருட்களை தெரிவு செய்து நிலைமாற்ற ஆசிரியர் வைவாகத்தில் பிரவேசிக்கும் ஆசிரியர்கள் அதுக்கு முன்னிய 2 வைவாகங்களிலும் செயற்பட்ட ஆசிரியர்களிலிருந்து வேறுபடும் விதத்தை விளங்க. அதுக்கு முன்னிய 2 வைவாகம் என்னென்ன? ஒன்று டிரான்ஸ்மிஷன் கடத்தல் வைவாகம், பரிமாற்ற வைவாகம். இதுல நீங்க ஏதாவது 3 தான் எடுக்கணும். ஆசிரியர் யார்? உதாரணம் தான் தந்திருக்காங்க. மாணவர் யார்? உதாரணமாக மாணவர் எடுத்தீங்கன்னு கேட்டால் இப்ப முதல் எப்படி இருந்திருக்கிறாங்க சொல்லுங்க? கடத்தல் வைவாகத்துல டிரான்ஸ்மிஷன் ரோல் எப்படி இருந்தாங்க? செவி மடுப்பவராக இருந்தாங்க. அடுத்தது என்ன? பரிமாற்ற வைவாகத்துல எப்படி இருப்பாங்க? 50% செயற்படுபவராக இருப்பார்கள் இல்லையா? என்ன, அதாவது மாணவர் ஆசிரியரோட தகவலை பரிமாறுபவராக இருப்பார். சரி, அடுத்தது இப்ப இருக்கிற நிலைமாற்று வைவாகத்தில் எப்படி இருப்பார் மாணவர்? சுதந்திரமாக செயற்படுபவராக இருப்பார். உண்மை இல்லையா? சுதந்திரமாக செயற்பாடுகளுக்குள்ள செயற்பாடுகளை மேற்கொள்பவராக இருப்பார். வெறுமனை செவிமடுப்பவராக மட்டும் இருக்க மாட்டார். விளைந்தா இப்படி ஆசிரியரை ஒப்பிடணும், கற்றல் வகையை ஒப்பிடணும். ஏதாவது 3 எடுத்து ஒப்பிடணும். நீங்க 3 ரோல்லையும் T1, T2, T3 என்று போட்டுட்டு 3 ரோலையும் ஒப்பிடணும். கற்றல் வகை எப்படி இருந்தது? பழையதுல கடத்தல் எப்படி இருந்தது? விரிவுரை. பரிமாற்ற விவாதத்தில் எப்படி இருந்தது? சொல்லுங்க. பரிமாற்ற விவாதத்துல செயற்பாட்டு முறை. அப்ப நிலைமாற்ற விவாதத்துல ஆக்கத்திறன், அதாவது ஆக்கத்திறனுக்கும் புதிதுகான் ஆர்வத்துக்கும் தூண்டக்கூடிய மாதிரி கற்றல் வகை இருந்தது. என்ன, குழுவாக கற்பித்தல் என்ன, அப்படி எல்லாம் இருந்தது. ரைட். இப்படி ஏதாவது ஒன்றை நீங்க எடுக்கணும். ஏதாவது 3 எடுத்து விளங்கப்படுத்தணும். 6 மார்க்ஸ். நிலைமாற்ற ஆசிரியர். அடுத்த கேள்விக்கு நிலைமாற்ற ஆசிரியர் விவாதத்தின் வேறு இயல்புகளை விளக்குவதற்காக பின்வரும் 3 கருப்பொருட்களில் சிறு குறிப்பு எழுது. நிலைமாற்ற ஆசிரியர் விவாதத்தின் இயல்புகளை விளக்கணும். இப்ப நிலைமாற்ற விவாதத்தின் உள்ளீடுகளின் பயன்பாடு எப்படி இருக்குது? வகுப்பின் அமைப்பு எப்படி இருக்குது? நான் படமெல்லாம் போட்டு காட்டினா தொடர்பாடல் நிலைமை எப்படி இருக்குது? மாணவர்கள் ஆசிரியர் தொடர்பாடல் எப்படி இருக்குது? இதுவும் நிலைமாற்ற ஆசிரியர் வைவாகமானது. அதற்கு முன்னே 2 ஆசிரியர் வைவாக இயல்புகளை ஒன்றிணைத்து கட்டியெழுப்பப்பட்டுள்ள விதத்தை எடுத்துக்கொள்க. 5வது, நீங்கள் விரும்பும் யாதேனும் கல்வி பங்காளி என்றான பங்குதாரர்கள் குழு ஒன்றினை தெரிவு செய்து அக்குழுவின் எதிர்பார்ப்புகளை புதிய போதனை அணுகுமுறையினை இசைப்படுத்திக் கொள்வதற்காக
பாடசாலை அதிபர் செய்யப்பட வேண்டிய விதத்தை உதாரணமா பல்வேறுபட்ட பங்குதாரர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள், மாணவர்கள் இல்லையா, பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன அப்ப நீங்க அந்த ஏதாவது ஒரு குழு எடுத்துட்டு அந்த அவங்களோட எதிர்பார்ப்புகளை புதிய போதனை அணுகுமுறை புதிய போதனை அணுகுமுறை உடன் இசைப்படுத்திக் கொள்வதற்காக புதிய போதனை அணுகுமுறை என்னது? மாணவர் மைய அணுகுமுறை. மாணவ மைய அணுகுமுறையை செயல்படுத்திக் கொள்வதற்காக பெற்றார் எடுத்தீங்கன்னா மாணவ மைய கற்பித்தலுக்கு பெற்றார்களை நீங்க எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம், அதுக்கு பாடசாலை அதிபர் செய்யப்பட வேண்டிய விதம் எப்படி என்று விளங்கப்படுத்தும். கிரிஜா மிஸ் விளங்கிதா? சுபோஜினி மிஸ் சிஸ்டர் விளங்கிதா? இந்த கேள்வி செய்யலாமா இல்லையா? உள்ளுக்கா நீங்க படிச்ச கேள்வி தானே, ஓமா இல்லையா? ரைட். அதுக்காகத்தான் நான் அந்த விளங்கப்படுத்தினேன் ஏற்கனவே. அப்ப எத்தனை மொத்தம் 4 கேள்வியா வந்தது? என்ன சத்தம் போறீங்க, என்ன மறந்துட்டீங்களா? 4 கேள்வி தானே வந்தது. யாராவது ஒருவர் பேப்பர் கையில இல்ல சார், 4 கேள்வி வந்த மாதிரி. 4 கேள்வி தான் வந்தது. 4வது பார்த்து முடிய அந்த முடிவு ஒன்று கிடந்து தானே. இது 3வது வினா. 4வது அந்த கைப்பித்தல் தலைமைத்துவம், போதனா தலைமைத்துவம், கலைத்திட்டம் தலைமைத்துவம் எல்லாம். 3வது வந்து என்னது என்னது 3வது கேள்வி என்ன இதுக்குள்ள இருந்தது? 3T. முதலாவது கேள்வி என்னதுக்குள்ள இருந்து 24ஆம் நூற்றாண்டு திறன்களோமா இல்லையா? மூன்றாவது கேள்வி 24ஆம் நூற்றாண்டு திறன்களை தொடர்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா முதலாவது கேள்வி தான் ஃபுல்லா 24ஆம் நூற்றாண்டு திறன். 2வது கேள்வி என்னன்னு தெரியல. மூன்றாவது கேள்வி 3T. 4வது கேள்வி வந்து கற்பித்தலியல் போதனா தலைமைத்துவம். இதை பாருங்க. 2வது நான் கொஞ்சம் இருக்குது பார்ப்போம். செயற்பாடுகளை திட்டமிடும் ஆசிரியர்கள் 3 வகை கற்றல் பொருள்களை பயன்படுத்தும் விதத்தை 3 வகை கற்றல் பொருள்களை என்னென்னு தெரியல. விடை உள்ளடக்கம் காலம் ஆகியன நீங்கள் இனங்கண்ட 3 வகை கற்றல் பொருள்களும் எந்த கற்றல் பெறு வகையுடன் தொடர்படும். அக்கற்றல் பெறு வகையுடன் விடை உள்ளடக்கமும் காலமும் தொடர்படும். அதுதான் பார்க்கணும். அந்த கற்றல் பெறு 3 என்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கணும். 5வது பாடத்திட்டம் கலைத்திட்டம் ஆகிய பதங்களுக்கு இடையே வேறுபாடு உண்டா? ஆம். உங்களது விடையை உறுதிப்படுத்துவதற்கான காரணங்கள் தருக. அப்ப 5 கேள்வி என்ன ஒவ்வொரு வினாவிலையும் மொத்தத்தில் 20 கேள்வி செய்ய போறீங்க அப்படியா? என்ன 5000 பேப்பர் இருக்கு. சரி. ஃபர்ஸ்ட் பார்ட் தெரியலையா? அந்த கட்டாய கேள்விகள் இதுவும் 4 மார்க்ஸ் 10. இதுவும் கட்டாய கேள்வி தானே கிட்டத்தட்ட. என்ன சொல்லுங்க, இதுவும் கட்டாய கேள்வி தானே. 12 10 6 2 3 18 22. அதாவது 4 கேள்வி கட்டாய கேள்வி தானே. என்ன 4ம் கட்டாய கேள்வி. ரைட். இப்ப நம்ம இன்னும் ஒரு பேப்பர் நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட், சாரி, இன்னும் ஒரு கேள்வி. சுதர்சன் சார் கதைங்க. சுதர்சன் சார் பேப்பர் விளையுதா சார்? நம்ம படிச்சதுக்கு அனைவருமா இல்லையா? நமக்கு அதை ஒண்ணு யோசிக்காங்க சார். சரியா? நம்ம பிராக்டிஸ் பண்றோம் கேள்விகளை சார். உங்களுக்கு ஈஸியா வரும். ஒன்றும் யோசிக்காதீங்க. நான் கட்டாயம் செய்து விடுவேன், கிளியர் ஆக்கி விடுவேன். எனக்கு விளங்கிட்டு என்னென்றால் நீங்க எல்லாரும் குழம்பிருப்பீங்க பாடத்தலைப்பு கண்ட உடனே. உண்டு. 2வது வந்து கேள்வி ஒரு விதமான தமிழ் மயக்கம், சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை. 3வது வந்து தேடித்தான் எடுக்கணும், என தொடர்படுத்தணும், நேரடியான கேள்விகளாக இல்லை. சார் நாங்க செஞ்ச பேப்பர்ல 1 தொடக்கம் 10 வரையும் விடைகள் ஓர்டரா இருக்குமா சார்? என்னன்னு விளங்குன நாங்க செஞ்ச பேப்பர்ல சார் 1 தொடக்கம் 10 வரையும் முதல் கேள்வியில சார் விடைகளை ஓர்டரா தருவீங்களா சார்? பிறகு கேள்வி பதிலும் இப்ப நாங்க செய்த பேப்பர்ல சார் நாங்க செய்யறோம் சார். சிலது ஆமா இல்ல நான் எல்லாம் ஃபுல்லா செய்து விடுவேன். யோசிக்கிறது நான் இப்ப உங்களுக்கு இன்னொரு பேப்பர்
இல்லையா நான் இன்னொரு பேப்பர் ஒன்று எடுத்து வேண்டிய காஞ்சனா மிஸ் இப்படி பேப்பர் ஒன்று கேட்டேன் கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் வெயிட் நான் ஃபுல்லா செய்வேன் யோசிக்க தேவையா சரி சார். அந்த பேப்பருக்கெல்லாம் வடிவ விடலித்தா நானே உங்களுக்கு விளங்கப்படுத்தேன். ஓகே சார். தேங்க்யூ சார். அடுத்தடுத்த கிளாஸ் ஃபுல்லா பேப்பர் தான் போகுதான். இங்க பாருங்க இந்த பேப்பர் முதல் இன்னொரு பேப்பர் ஷேர் பண்ணு கேள்வியில சும்மா பாப்போம். இங்க பாருங்க கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் தான் பேப்பர் 2022 வந்திருக்கு என்ன உங்களுக்கு நடந்தது 2023 23 6ஆம் மாசம் இது 2022 டிசம்பர் மாதம். இருக்கு. பேப்பர் டைட்டில் மாத்தி விட்டாங்க. இந்த டேட்டை பாக்குறீங்களா எல்லாரும்? இந்த பேரு 2022 12 17 என்ன உங்களுக்கு நடந்தது 2023 6ஆம் மாசம். 6ஆம் மாசம். ஓ சரியா. இதுல பாத்தீங்கன்னு கேட்டா முதலாவது கேள்வியப்பா அம்மி இதையும் செய்வோமா? இந்த பேப்பரையும் செய்யும். தமிழ்ல இருந்த இடமும் இல்லாட்டினா தமிழ் டிரான்ஸ்ஃபர் பண்ணித்தான். கரிக்குலம் சிலபஸ் கரிக்குலம் என்னது கலைத்திட்டம் அல்லது பாடவிதானம். சிலபஸ் என்னது பாடத்திட்டம். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. இப்ப உங்கள்ட்ட கேட்டது அந்த கேள்வி உண்டு. இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது போதனை அறிவுறுத்தல் இல்ல போதனை கெட்ட கேப்பித்தல். இங்க அறிவுறுத்தல் எடுக்கக்கூடாது. அசஸ்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன் கெட்ட கேப்பித்தல் மதிப்பு கற்றல் மதிப்பீடும் கணிப்பீடும். 5 terms திரும்பி இருக்க வாசிக்கிறேன். கரிக்குலம் சிலபஸ் instruction assessment and evaluation are 5 terms that people holding managerial position in any system of education frequently come across. Reflecting on the group presentation, you contacted in partial fulfillment of the internal evaluation requirements of the Master of Education Management program offered by the National Institute of Education. So provided short answers to the 10 questions given below. எந்த ஒரு பாடசாலையிலையும் கற்ற நிறுவனத்திலையும் இருக்கிற அதிபர்கள் தலைவர்கள் இந்த 5 பதங்கள் தொடர்பாக கட்டாயமாக என்ன எந்த ஒரு முகாமைத்துவ நிலையிலே இருக்கிற யாராவது தலைவர்கள் இந்த 5ஐயும் அறிஞ்சிருக்க வேணும். இது தொடர்பாக நீங்க ஒரு பிரசன்டேஷன் ஒன்று பண்ண போறீங்கன்னா எம்இடிக்கு அந்த கோர்ஸ்ல ஒரு இதுக்காக பிரசன்டேஷன் ஒன்று செய்ய வேண்டி வருது. ஸோ நேம் த 4 major areas that you studied under curriculum development and discuss any one area of your choice briefly. curriculum development என்ன? அப்ப கலைத்திட்ட விருத்தி என்றால் என்ன? அதுக்கு கீழே நீங்க படிச்ச பிரதானமான நேம் 4 மேஜர் ஏரியாவை சொல்லணும். எழுதுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. கேள்வி போட்டுக்கொள்ளுங்க. 2022 போட்டு பிறகு செய்வோம். என்ன உதாரணமா நான் சொல்லிக் கொண்டு போறேன். என்னது கலைத்திட்ட விருத்தி என்றால் கலைத்திட்ட மாதிரிகைகள், கலைத்திட்ட கொள்கைகள், கலைத்திட்ட உருவாக்கம், கலைத்திட்ட கொள்கைகள், கலைத்திட்ட மாதிரிகள் மற்றும் கலைத்திட்ட வடிவமைப்பு. இதுல உதாரணமாக கலைத்திட்ட கொள்கைகள் அல்லது கலைத்திட்ட உருவாக்கம் பற்றி நீங்க சொல்லணும். ஏதாவது ஒன்றை பற்றி பிரீஃபா சொல்லணும். இத்தனை 4 மார்க்ஸுக்கு 4 சொல்லி 4 ஏதாவது ஒன்றை பற்றி ஆனா காணாது மார்க்ஸ். அடுத்த 2வது கேள்வி செலக்ட் 1 model that can be used for one of the 4 major areas of curriculum development and explain its main features. இப்ப நீங்க சொன்ன 4 விஷயம் இருக்குதானே, அதுக்குள்ள சூஸ் பண்ணட்டான் ஏதாவது ஒன்று. செலக்ட் 1 model that can be used for one of the 4 major areas of curriculum. உதாரணமாக நீங்க பிஎஃப் கேர் கேள்விப்பட்டிருக்கலாம். 1986ஆம் ஆண்டு அவர் சொன்ன மாடல். அல்லது நேர்கோட்டு இப்ப கணக்கு கலைத்திட்ட மாடல்ஸ் இருக்கு. படிச்சிருக்கீங்களோ தெரியல, எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கு அது படிச்சது. இந்த கலைத்திட்ட மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க?
கலைத்திட்ட மாதிரிகள் நிறைய மாடல்ஸ் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 49ஆம் ஆண்டு ரால்ஃப் டைலர் மாடல் இருக்குது என்ன கலைத்திட்ட மாடல். அடுத்தது வந்து டைலர்ல வந்து அது தவிர இன்னொன்று இருக்குது என்னன்னு கேட்டால் வீலர் இந்த மாடல் DK வீலர் கலைத்திட்ட மாதிரி படிச்சிருக்கீங்களா? கலைத்திட்ட மாதிரி சார் DK வீலர் ஞாபகம் இருக்கு எனக்கு. அடுத்தது ஹாலிவெல் என்று சொல்லி ஹாலிவெல் வந்து நான் நினைக்கிறேன் 1968 அதனுடைய கலைத்திட்ட மாதிரி கொண்டு வச்சவர். மற்றது குறிக்கோள் மாதிரி குறிக்கோள் ஒப்ஜெக்டிவ் மாடல் இப்படியெல்லாம் கலைத்திட்ட மாதிரிகள் நிறைய இருக்குது. கட்டோவாவினுடைய மற்றது வந்து கேரிண்ட மாடல் குறிக்கோள் அறிவு மதிப்பீடு பாடசாலை கற்றல் அனுபவம் இவ்வளவு அதுக்குள்ள இருக்கு. அடுத்தது வந்து இப்படி நிறைய மாடல் இருக்குது. மெல்கம் சில்பெக்ஸ் மாடல் இருக்குது. அப்ப இதுல ஏதாவது ஒரு மாடல் எடுத்து அதுல அவங்க சொல்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும். அது பிரதான 4-5 ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். அதை பற்றி சொல்ல வேணும். பிரசன்ட் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டோட்டல் கரிக்குலம். பூரண கலைத்திட்டம் படிச்சிருக்கீங்களா? பூரண கலைத்திட்டம் அதனுடைய பிரதானமான பண்புகள் அது சொல்ல வேணும். ஒரு 4-5 சொல்ல வேணும். இப்படி இதெல்லாம் வராதுன்னு இல்லை, வெறும் கற்பித்தலியல் தலைமைத்துவம் பாடத்தின் தலைப்பை போட்டாலும் அந்த உள்ளடக்கத்தை அவங்க ஒன்றுமே செய்யலாம், மாற்ற முடியாது. சரிதானே? கட்டாயம் வரும். சரி, அதே போல நாங்கள் அடுத்த கேள்வியில பார்ப்போம். அடுத்த இதுல எத்தனையாவது அடுத்த கேள்வி பார்ப்போம். ஷேர் பண்ணப்பட்டிருக்கா? ரைட். இங்க பாருங்க, reflect on the instructional guide developed under the first curriculum reforms of the new millennium and state the 3 areas under which it was developed. Reflect on the instructional guide developed under the first curriculum reform. முதலாவது கலைத்திட்ட மறுசீரமைப்புகளை முதல் மிலேனியத்தின்றையா மிலேனியம் என்ன 10,000 ஆண்டு, அதான் சகத்திர கலைத்திட்டம்ன்றது. சகத்திர கலைத்திட்டம் என்ன? 10,000 ஆண்டுக்கான கலைத்திட்ட மறுசீரமைப்பு படிக்கலையா? நீங்க பார்த்திருக்கீங்களா? அங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இப்ப சகத்திர கலைத்திட்டம் நாங்க தமிழ் பேப்பர்ல பார்த்தோமே, போன முறை வந்தது. அதுக்கு இன்னும் ஒரு பேருக்கு 10,000 ஆண்டுக்கான கலைத்திட்டம். அதுதான் தமிழ்ல சொல்றாங்க, இந்த இங்கிலீஷ்ல சொல்றாங்க மிலேனியம் கரிக்குலம். அதுல முன்வைக்கப்பட்ட கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் 3 சொல்லுங்க. 3 No. Reflect on the instructional guide developed under the first curriculum reform of the new millennium and state the 3 area. Yes, 3. அடுத்தது பாருங்க, explain what you understand by the phrase form of evaluation culture to an assessment culture. அதாவது உங்களுக்கு தெரியுமா, முன்னர் இருந்த மதிப்பீட்டு கலாச்சாரம் இப்ப எப்படி கணிப்பீட்டு கலாச்சாரமாக மாறி இருக்குது. இதை பற்றி நீங்க என்ன விளங்கப்படுத்துறீங்க, என்ன விளங்குறீங்க எழுதணும். Illustrate with an example how you would explain the meaning of the term authentic learning. இந்த நிஜமான கற்றல், அனுபவ ரீதியான கற்றல் என்றா என்ன, இது பற்றி உங்களோட கருத்து என்ன, நீங்க விளங்கப்படுத்துங்க அதை. அடுத்தது assume that you அனுபவ ரீதியான கற்றல் எல்லாம் கலைத்திட்டத்துக்குள்ள இருக்குது. கலைத்திட்ட மாதிரிகள் மாடல்ஸ் படிக்கக்குள்ள நீங்க வீலர் எடுத்தாலும் சரி, கேர் எடுத்தாலும் சரி, மெல்கம் பேர்க்ஸ் எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் சரி, அனுபவ ரீதியான கற்றல் சம்பந்தமாக அங்க ஒரு இடம் இருக்கும். அதை பற்றி நீங்க ஏதோ உங்களுக்கு இருக்கிற அறிவை விளங்கப்படுத்தும். 7வது, assuming that you are invited to make a presentation in a school-based professional teacher development program, SBPTD. Prepare a short note indicating how you plan to explain 21st century learning skills to the participants. பாத்தீங்களா எங்க வருது? இப்ப நான் படிப்பிக்க போன விஷயமா தான் படிப்பிக்க வந்த நான் ஆசிரிய அபிவிருத்தி, ஆளணி அபிவிருத்தி என்று படிப்பிக்க வந்த நான். ஆளணி அபிவிருத்தியில ஒரு விஷயம் தான் SBPTD, ஆசிரிய என்னது பாடசாலை மட்ட மாண்மைத்துவ ஆசிரிய அபிவிருத்தி, அதான் SBPTD. அதை படிச்சாதான் நீங்க 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்களை படிச்சுட்டீங்க. அப்ப நீங்க இப்ப 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்களை எப்படி நீங்க SBPTD ப்ரோக்ராம் கூட டீச்சர்ஸுக்கு விளங்கப்படுத்தலாம் என்றதை நீங்க சொல்லணும். நான் நேற்று ஒரு ஸ்கூல் விசிட்ஸுக்கு போனேன்.
அப்ப அந்த பிரின்சிபல் சொன்னது 24 நூற்றாண்டுக்கான திறன்களை SPPT-க்குள்ளாக செய்யுங்கன்னு பாத்தீங்களா? அதே கேள்வி இங்க போட்டிருக்காங்க. எல்லாமே பிராக்டிக்கல் ஆனது. நீங்க அதிபர்கள் தானே, அநேகமானாக்கள் அதிபர்கள் ஆபீசர்ஸும் இருக்கிறீங்க. ஆகவே நீங்க இந்த பிராக்டிக்கலா ஒர்க் பண்றதுக்கு தெரியும் உங்களுக்கு. அதுதான் எதிர்பார்ப்பாங்க. லெக்சரர்ஸும் இருக்கிறீங்க. ஸ்டேட் 2 methods that the school principals normally use to develop their teaching staff and discuss then highlighting their similarities and differences. State 2 methods that the school principals normally use to develop their teaching staff. வழமையாக அதிபர்கள் தங்களுடைய படிப்பிக்கிற ஸ்டாஃபை விருத்தி செய்யறதுக்காக வழமையாக பயன்படுத்த 2 மெத்தடை பற்றி விளங்கப்படுத்தட்டான். and discuss them highlighting their similarities. அது ஒற்றுமைகளை வேறுபாடுகளை விளங்கப்படுத்தட்டான். அடுத்தது describe the method that were used in the past to bring out the curriculum reform to the teachers at the guidance at the grassroots level and explain the strategies that are available today to make task more effectively. அதாவது ஒரு புதிய கலைத்திட்டம் வந்தா என்ன method that was used in the past to bring about a curriculum reform. கலைத்திட்ட மறுசீரமைப்புகள், புதிய கலைத்திட்ட மாற்றங்கள் எதுவும் வந்தா டீச்சர்ஸை வந்து நாங்கள் கீழ்மட்டத்தில் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல வந்து அவங்க வகுப்பறையில் படிப்பிக்கிறார்கள், அவங்களுக்கு நாங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கிற மெத்தட் அதை விளங்கப்படுத்தட்டான். அதுக்கு பயன்படுத்துற உபாயங்களை நுட்பங்களை விளங்கப்படுத்தட்டான் சொல்றாங்க. அதே நேரம் வந்து இப்ப that are available today to make டாஸ்க் மோர் எஃபெக்டிவ். வளமையா பயன்படுத்துற மெத்தடையும் சொல்லணும், இப்ப பயன்படுத்துற மெத்தடையும் சொல்லணும். அது எப்படி இப்ப பயன்படுத்துற மெத்தட் வந்து அதிகமான விளைதிறன் உள்ளதாக இருக்கின்றதை சொல்லணும். மெத்தட் reflect as the topics that you studied under the curriculum management course of Master of Education degree program and develop a plan to present the ideas later to what topic to the teachers at the grassroots level. அதாவது நீங்க கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன்ல படிச்ச கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்குதான், அதன்கீழ நீங்க எடுத்த ஏதாவது ஒரு ஐடியாவை சரிதானே ஒரு ஐடியாவை வந்து டெவலப் பண்ணி ஒரு டாபிக் கொண்டு போட்டு டீச்சர்ஸுக்கு எப்படி நீங்க விளங்கப்படுத்துவீங்க, பிரதிபலிப்பு செய்வீங்க. நான் இன்னும் அங்க படிச்சேன், அதனால எனக்கு இந்த நன்மைகள் கிடைச்சது, இது இவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது, அதில் ரிஃப்ளெக்ட் பற்றி நீங்க ஒரு பிரசன்டேஷன் ஒன்று செய்யட்டாம், அதாவது எழுதட்டாம். 4 மார்க்ஸ் கணக்கு தேவையில்லையா? சரி, இப்படித்தான் கேள்விகள். நான் இப்ப ஏன் சொல்லி கொண்டு போறேன்னா என்ன ஐடியாவை கேள்விக்குள் உள்வாங்கிக் கொள்றாங்க என்றதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்ததாக இங்க பாருங்க, செகண்ட் பார்ட்டுக்குள்ள போகணும். அது ஃபர்ஸ்ட் பார்ட் 10 கேள்வியும் கட்டாயமானது. இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் இல்லாமலுக்கு 2023 என்ன செய்தாங்க, எல்லா கேள்வியும் கட்டாயமாகி போட்டு 4 கேள்வியில ஒவ்வொன்றிலையும் 5 கேள்வியை போட்டுட்டாங்க இல்லையா? 5, 6, 6 மார்க்ஸ்ன்றதுக்கு இல்ல, மொத்தமாக எத்தனை 30 மார்க்ஸ் செட் பண்றாங்க. அப்படியா? அப்படின்னுட்டால் நான் 120 மார்க்ஸ் வருமே. நான் நினைக்கிறேன் சரி, புள்ளிய தெரியல. மார்க்ஸை பாருங்க, அதாவது எல்லாமே கட்டாயமான வினாக்கள் ஆகிட்டாங்க. இங்க ஆன்சர் எனி 2 questions. போன முறை வந்த பேப்பர்ல எத்தனை கேள்வி கொடுக்குறாங்க செகண்ட் பார்ட்ல? 1, 2, 3, 4 கேள்வி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 2க்கு ஆன்சர் பண்ணுவாங்க சரியானே. அப்ப a good general education provides the foundation for the young to become successful in any walk of life they select for their future. அதாவது ஒரு நல்ல கல்வி மாணவர்களுக்கு வந்து, அதாவது இளைஞர்களுக்கு வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைய நடத்தி கொண்டு செல்றதுக்காக, ஓட்டி கொண்டு செல்றதுக்காக, அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நல்ல கல்வி வழங்கப்படுகிறது. இதுதான் கல்வியின் அடிப்படை. அப்ப நாங்க முதலாவது கேட்கிறாங்க, present your views with respect to the above definition on general education. பொது கல்வியை பற்றி கொடுக்கப்பட்ட இந்த வரைவிலக்கணத்தை பற்றி
உங்களோட பார்வையை சொல்லட்டாம். ஒரு நல்ல கல்வியானது இதுக்கான அடிப்படையை தான் வழங்கணும். குட் ஜெனரல் எஜுகேஷன் ப்ரொவைட்ஸ் தி ஃபவுண்டேஷன் ஃபார் தி யங். இளைஞர்கள் வந்து எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொள்வதற்கான சிறந்த தெரிவை கொடுக்கிறதுதான் கல்வியின் அடிப்படை. அந்த அடிப்படையை வழங்குவதுதான் ஒரு நல்ல கல்வி. இதை பற்றி உங்களோட வியூ என்ன? Explain with examples one main problem that prevents sound general education to the majority of Sri Lankan children, highlighting its representation. என்னது? Repercussions. அதாவது இலங்கையினுடைய பிள்ளைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரதானமான பிரச்சனை, மிகவும் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பொது கல்வி தொடர்பான ஒரு பிரச்சனை. Explain with examples one main problem that prevents Sri Lankan children, highlighting in separation. I know something else. ஓகே, அப்ப எதிர்கொள்ற பிரதான பிரச்சனை உதாரணமாக என்ன சொல்லலாம்? நிறைய பிரச்சனைகள் இருக்கு. Discuss why the developed countries are not confronted with such problem. Discuss why அந்த மாதிரியான பிரச்சனைகள் சிலதுகளை ஏன் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் எதிர்கொள்றது இல்லை. அடுத்தது, select the main reason for the problem mentioned under 1, 2 சொல்லப்பட்ட அந்த மெயின் பிரச்சனைய மெயின் ரீசன், அதுக்கான காரணத்தை, முதன்மையான காரணத்தை முன்பை கேட்டான். State that main action proposed by the new curriculum reforms to solve it and the extent to which you are satisfied with the action already taken. அதாவது புதிய கல்வித்திட்டத்தில் நீங்க இப்ப 2வது கேள்வியில முன்வைச்ச ஒரு பிரச்சனை இருக்குதானே, அதுக்கான காரணத்தை முன்வைக்கணும். காரணத்தை முன்வச்சு புதிய கல்வித்திட்டத்தினூடாக அதை எப்படி தீர்த்து கொள்ளலாம், அதுக்கு ஒரு முன்மொழிவை செய்யட்டான். அதே நேரம் அது அந்த முன்மொழிவை செய்யட்டான். புதிய கல்வித்திட்டத்தில் அந்த பிரச்சனை இங்க சொல்லப்படுற காரணம் இருக்குதானே, அந்த காரணத்தை இல்லாம செய்யறதுக்கு புதிய கல்வித்திட்டத்தில் என்ன செய்யலாம், என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம். And the content and the extent to which you are satisfied with the action already taken. முதல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை விட இப்ப அதனூடாக அந்த நடவடிக்கையை மேற்கொண்டு எந்த மாதிரியான திருப்தி நிலையை அடையலாம் என்றதை உங்களை விளங்கப்படுத்தலாம். அடுத்து, suggest at least 2 ideas to improve the action taken. அதே தொடர்பான கேள்விதான். அதாவது suggest at least 2 ideas to improve. ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு கல்வியில. உதாரணமாக கல்வியின் தரம் என்று வைங்களேன், அல்லது தொழில்நுட்பம் என்று வைங்களேன். தொழில்நுட்ப பயன்பாடு இல்லாமலுக்கு பிள்ளைகளுக்கு, அதாவது கணனி அறிவு வழங்கப்படலண்டா அல்லது ஆங்கில மொழி என்றா கணனி அறிவு வழங்கப்படலண்டா அது இல்லாம செய்யறதுக்கு புதிய கல்வித்திட்டத்துல என்ன செய்யலாம் சொல்லி அதுக்கான ப்ரொபோஸ்டை சொல்லணும். நீங்க சொல்லி போட்டு இப்ப உங்களுக்கு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் அது இது ஏற்கனவே இருக்கிற நிலைமையை விட மேம்படுத்துறதுக்கு குறைந்தபட்சம் 2 ஐடியாக்களும் முன்பு கேட்டான். அடுத்தது, ரிஃபார்ம்ஸ் 2007 தொடர்பாக கேட்கிறாங்க. இந்த கேள்வி ரிஃபார்ம்ஸ் 2007. Reforms 2007 moved the system of education away from objective model, குறிக்கோள் மாதிரி, for curriculum development to a competency based model. தேர்ச்சி மைய கல்வித்திட்ட மாதிரிக்கு குறிக்கோள் மாதிரியாக கொண்டவாறு 2007ஆம் ஆண்டுக்கான கல்வித்திட்டம் மூவ் பண்ணப்பட்டிருக்குது. From a teacher centered education to a student centered education. இங்க பாருங்க 3T தான். இங்கே ஆசிரியர் மைய கல்வி இருந்து மாணவ மைய கல்வியை நோக்கியதாக. From lesson plans to activity plan. பாருங்க, லெசன் பிளான் என்ற பாடத்துக்கான என்னத்தை படிப்பிக்க கொண்டு போறது, ஆக்டிவிட்டி பிளான் அப்படி இல்லை, டீச்சரும் ஸ்டூடெண்டும் என்னத்தை செய்ய போறோம்ன்றதை கொண்டு போறது. அந்த நிலைமை இது மாறிட்டு. அண்ட் ஃபோம் அண்ட் எவாலுவேஷன் கல்ச்சர் வந்து அசஸ்மெண்ட் கல்ச்சரா மாறிட்டு. வடிவா பிள்ளைங்க கொள்ளணும், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் சென்டரா மாறிட்டு, என்ன எவாலுவேஷன் மெத்தட் அசஸ்மெண்ட் மெத்தடா மாறிட்டு. ரைட். அதே போல வந்து குறிக்கோள் மாதிரி வந்து இப்ப எப்படி மாறி இருக்குது, கலைத்திட்ட குறிக்கோள் மாதிரி இப்ப எப்படி மாறி இருக்குது, குறிக்கோள் அடைகிறதுக்காக படிப்பிக்கிற இல்ல, தேர்ச்சி அடைகிறதுக்காக படிப்பிக்கிற முறைக்கு மாறிட்டு. இதுதான் 2007ஆம் ஆண்டுக்கான ரிஃபார்ம்ஸ். விளங்குதான் எல்லாம் 2007ஆம் ஆண்டுக்கான ரிஃபார்ம்ஸ் இதுதான். அப்படின்னு கேட்ட முதலாவது கேள்வி, டிஸ்கஸ் த வை இன் விச் த கம்பிடன்சி பேஸ்ட் அப்ரோச் டு ட்ரைனிங் அண்ட் டீச்சிங் as attempt to prepare children to real world situation of the 21st century. அதாவது உங்களுக்கு கலந்துரையாடட்டாம். இது தேர்ச்சி மைய கல்வித்திட்டம் அணுகுமுறை வந்து விளங்குதான், லேர்னிங் டு டீச்சிங். ரைட்.
21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்களை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு யதார்த்தமான உலகத்துல பிள்ளைகளை தயார்படுத்துவதற்காக ரைட் கற்று கற்பித்தலை மேற்கொள்றதுக்காக தேர்ச்சி மைய கற்பித்தல் அணுகுமுறை ஏன் என்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து செலக்ட் எனி த்ரீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் டு டீச்சர்ஸ் அண்ட் எஜுகேஷன். ஆசிரியர் மைய கற்பித்தல் தொடர்பான ஏதாவது பண்புகள் நம்ம முதல் பார்த்த 3 தீம். ஒன்று ஆசிரியர், மற்ற கற்பித்தல் முறை இல்லையா. இது 2023ஆம் ஆண்டு வந்த கேள்வியில இந்த கேள்வி இருக்குது. அதாவது ஏதாவது 3 கருப்பொருட்கள் ஞாபகம் இருக்குதா நான் பார்த்தது? இல்லையா? யாராவது சொல்லுங்களேன், ஞாபகம் இருக்கா சொல்லுங்க. என்னண்டு? ஆசிரியர், மாணவர், கற்பித்தல் உள்ளடக்கம். ஏதாவது 3 தெரிவு செய்ய சொல்லி சொன்னவங்க எல்லாம் 3 வகிபாகத்தையும் ஒப்படைச்சு சொல்லி சொன்னவங்களோ கழிக்க மாட்டீங்க. ஓகே. And analyze how they are different from the characteristics of student-centered education. அப்படி ஏதாவது ஒரு 3 விஷயத்தை எடுத்து மாணவ மைய முறையிலிருந்து ஆசிரியர் மைய முறை எப்படி வேறுபடுறது, 2 முறைகளும் அந்த 3 விஷயங்களும் 2 முறைகளுக்கும் எப்படி வேறுபடுகிறது என்பதை விளங்கப்படுத்தலாம். மேக்சிமம் 6 தான். Present a framework for the development of an activity plan. Right? ஒரு செயல் திட்டத்தை கூட நோட்ஸ் அப்ளிகேஷன்ல இருந்து இப்ப மாறிட்டோம். ஆக்டிவிட்டி பிளான். ஆக்டிவிட்டி பிளானை விருத்தி செய்யறதுக்கான ஒரு வேலை சட்டகத்தை முன்வைக்கட்டாம். அடுத்து எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் த அசஸ்மெண்ட் இன் த மாடர்ன் கிளாஸ். புதிய கலை திட்டத்துல புதிய வகுப்பறையில எப்படி கணிப்பீட்டுக்கான தேவைப்பாடை விளங்கப்படுத்தலாம். ஓகே, இவ்வளவு. அப்ப பாருங்க, நம்ம இப்ப பார்த்து கொண்டு வரோம் எந்த ஏரியாவுக்குள்ள கேள்வி உங்களுக்கு நிக்குது. இவ்வளவுதான் இந்த பேப்பர்ல இருக்கிறது. சோ எனக்கு மற்ற பகுதி எனக்கு கிடைக்கல. சோ இப்ப நான் என்ன செய்ய கேட்டால், அடுத்த கிளாஸுக்கு நாங்க கொஞ்சம் எடுத்து வச்சு வினாக்களையும் விடைகளை பார்ப்போம். ஓகேயா? பார்க்க திரும்பி அதே விஷயங்கள் வந்தா உங்களுக்கு போரிங்கா இருக்கும். சரி, இந்த கேள்வி செய்யலாம், இதை விடுவோம் என்று சொல்லுவீங்க. ஓகேயா? என்ன? ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஐடியா விளங்குதா உங்களுக்கு? என்னென்ன கேள்வி வருதுண்டு? சார். சுதர்சன் சார் ஓகேயா? இந்திரன் சார், கோமலா மிஸ், ஓகே, உமுதா கிரிஜாரி வந்துட்டீங்களா? சிஸ்டர் போயிட்டாங்களா? இப்ப நாங்க ஒரு விஷயத்த படிச்சுட்டு போமா. நீங்க படிச்சாலும் கொஞ்சம் தட்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி கேள்விக்கு போக இயலாது. சரியா? அடுத்த கிளாஸ்ல இருந்தா வினாவிடையா? அடுத்த கிளாஸ் டோட்டலா வினாவிட ஒன்றும் செய்யலாம். சரியா? நீங்க கேட்டாலும் நோட்ஸுக்கு வரல. ஓகேயா? ஓகே சார். நான் சொல்றபடி கேட்கணும். எங்களுக்கு ஒரு நல்ல மானிட்டர் இருக்கிறாங்க, தெரியும் தானே யாருண்டு? காஞ்சனா மிஸ். காஞ்சனா மிஸ் சரியா சொன்னீங்க. கரெக்ட் ஆன்சர். வெயிட்டா, ரைட். இப்போ இன்றைக்கு நாங்க படிக்க போற விஷயம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா படிக்குமா, டீப்பா படிக்க தேவையில்ல. நீங்க கேட்கறதுன்னு பார்த்தா டீப்பா படிப்பீங்க தேவையில்லை. அடுத்த மாதம் போகல எக்ஸாம் தெரியாது.